உங்களை என்னை விடுவிக்க விரும்புகிற கர்த்தர், எல்லா வகையிலும் கண்ணீரை துடைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இந்த பூமியை நிலையற்றதா, ஆனாலும் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்கு வாய்க்கு பண்ண போறார். அது மாத்திரமல்ல, நிலையான நித்தியமான வீடு நம்ம பரலோகத்தை நோக்கி இருக்கிறோம். ஆக அதுக்கு தடையா இருக்கிற அவிசுவாசங்கள், தடைகள், சாபங்கள், போராட்டங்களை கர்த்தர் இன்று முற்றிலுமா மாற்ற விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை என்றென்றைக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்புறவங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். தேவரீர், உம்முடைய வார்த்தை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை. உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வீடும் சரீரம் ஆத்மா அற்புதமாக நிரப்பப்படட்டும் அப்பா. சொந்த வீட்டுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும் சுவாமி. துதி கன மகிமை உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.